ஒரு காட்டுக்கு ஒரு இளவரசர் என்ன பண்றாரு அப்படின்னா வேட்டையாடுறதுக்காக அங்க போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல பேசுற பறவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ராஜகுமாரிய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கும் அந்த அழகான ராஜகுமாரிய பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. உடனே அவர் அந்த பறவைகள் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள அதுங்கெல்லாம் பறந்து போயிடுது. அந்த ராஜகுமாரியை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு அன்னைக்கு பூரா அங்க தேடிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப பசி எடுத்ததுமே ஒரு குளத்துக்கிட்ட வந்து அவரோட சாப்பாடு எடுக்கிறாரு. ஆனா அந்த சாப்பாட்டுல நிறைய எறும்புகள் இருக்கதை அவர் வந்து பாக்குறாரு. பரவாயில்ல, இந்த எறும்புகள் இந்த உணவை சாப்பிடட்டும் அப்படின்னு அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டாரு. அப்ப அந்த எறும்புகளோட தலைவர் பார்த்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய ஒரு நல்ல மனுஷனா தான் இருக்கணும். உங்களுக்கு எப்ப உதவி வேணாலும் என்ன கேளுங்க, எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க செய்யறோம் அப்படின்னு அந்த எறும்பு தலைவரும் சொல்லுது. அதுக்கப்புறமா ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த ராஜகுமாரரும் தன்னோட தேடலை வந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு சிங்கம் முள்ளு குத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த சிங்கத்துக்கிட்ட போய் அதோட முள்ளை எடுத்து விட்டு அதுக்கு உதவி செய்யறாரு. அப்ப அந்த சிங்கமும் உனக்கு எப்ப உதவி வேணாலும் என்கிட்ட என் மனைவியிட்டையும் கேளு நண்பா அப்படின்னு அந்த சிங்க ராஜாவும் சொல்லி அந்த இடத்தை விட்டு போறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமா அந்த காட்டுல இருக்க ஒரு முனிவரோட வீட்டை பாக்குறாரு. அப்போ அந்த முனிவரும் தண்ணீர் தாகம் எடுத்துட்டு இருக்கும்போது இவரும் போய் தன்னோட தண்ணீரை கொடுத்து உதவி செய்யறாரு. அந்த முனிவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உலகத்திலே இருக்க மிகவும் கூர்மையான ஒரு வாளை கொடுத்துட்டு இன்னொரு வரம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இவரும் அந்த பேசுற பறவைகள் அதுக்கப்புறமா அந்த ராஜகுமாரியோட எல்லா விஷயங்களையுமே அந்த முனிவருக்கு சொல்றாரு. அப்ப அந்த ராஜகுமாரருக்கு அந்த அழகான ராஜகுமாரியோட அரண்மனையை காட்டிடுறாரு. ரொம்ப நாட்கள் பயணம் செஞ்சு அந்த அரண்மனைக்கு வந்துடுறாரு. இவர் அந்த அழகான ராஜகுமாரியை பார்த்ததுமே இவங்களை அப்பயே வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவருக்கு ஆசை வந்துடுது. உடனே நேரா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அழகான ராஜகுமாரியோட அப்பா கிட்ட போய் பேசுறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு நான் 3 பரீட்சைகள் வைப்பேன், அந்த 3 பரீட்சைகளையுமே முடிச்சா மட்டும்தான் என்னோட ராஜகுமாரியை உனக்கு நான் திருமணம் பண்ணி வைப்பேன் அப்படின்றாரு. இந்த ஒரு ராஜகுமாரனும் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இவரோட முதல் பரீட்சையை அவர் வந்து காட்டுறாரு. பல மூட்டைகள் கடுகுகளை பார்த்துட்டு அந்த கடுகுகளை பிரிச்சு எடுத்து எண்ணெயை வந்து நீ உருவாக்கணும், அதுவும் நீ இன்னைக்கே செய்யணும் அப்படின்றாரு. இதை பார்த்ததுமே இவருக்கு அந்த இடத்துல ஒரு யோசனை வருது. இவர் உதவி செஞ்ச அந்த எறும்பு ராஜா வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. உடனே எறும்பு ராஜாவும் அந்த இடத்துக்கு வந்து சுறுசுறுப்பா இருக்க அந்த எறும்புகள் எல்லாம் சேர்ந்து அந்த கடுகுல இருந்து எண்ணெயை பிரிச்சு எடுத்துறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு ராஜாவும் 2வது பரீட்சை வந்து கொடுக்கறாரு. அந்த ஊர்ல இருக்க ஒரு குகையில ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம் இருக்கு, அந்த மிருகத்தை வந்து நீ கொலை பண்ணிடணும் அப்படின்றாரு. அப்ப அந்த இடத்துல இவருக்கு அந்த சிங்கத்தோட யோசனை வருது. உடனே அந்த சிங்கத்தை கூப்பிட்டதுமே அதுவும் போய் அந்த கொடூரமான மிருகங்களை வந்து சாப்பிட்டுடுது. அதுக்கப்புறமா கடைசியா இருக்க ஒரு பரீட்சை என்ன அப்படின்னா, அங்க இருக்க ஒரு பெரிய மரத்தை வந்து இவர் ஒரே வெட்டால அவரோட வாளை வச்சு வெட்டணும். அப்போ அந்த முனிவர் கொடுத்த அந்த கூர்மையான வாள் இவருக்கு ஞாபகம் வருது. அந்த ஒரு வாளை வச்சு அந்த பெரிய மரத்தை வெட்டி வீழ்த்திடுறாரு. இதை பார்த்து அந்த ராஜாவும் இந்த இளவரசனுக்கு தன்னோட ராஜகுமாரியை வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாரு.